भूखा नहीं रहना चाहिए। ये लीजिए, किसी ने कहा है तंदुरुस्त आत्मा तंदुरुस्त शरीर में वास करती है। तुम्हारा नाम क्या है? सुजाता। तुमने मुझे नई जिंदगी दी है। இது வாழ பிடிக்கலன்னு சொல்ற அளவுக்கு நம்ம ஒன்னும் 1000-2000 வருஷம் வாழ போறது இல்ல. அடுத்த நியூ இயர் கொண்டாட நம்மள உயிரோட இருப்போம் என்னடா கேரண்டி? நம்ம தலையில 77 எழுதி இருக்கும், 27 எழுதி இருக்கும். எப்போ சாவன் யாருக்கு தெரியும்? இருந்தாலும் நம்ம லைஃப் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். அவளை லவ் பண்ற, இவளை லவ் பண்றதை விட்டுட்டு முதல்ல உன்னை லவ் பண்ணு. உன் லைஃபை லவ் பண்ணு. நீ நல்ல ஸ்டேஜ்க்கு வந்து காட்டு. அப்போ ஃபீல் பண்ணுவா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பகவத்கீதையில் கூறப்பட்டிருக்கிற 3 வகையான தவங்கள் பற்றி பார்ப்போம். தவம் அப்படின்னா ஆன்மீக பயிற்சி அப்படின்னு பொருள்படும். ஆழ்ந்த தியானம் மற்றும் முறையான ஒழுக்க நெறிகள் ஆகியவை தவம் அப்படின்னு கூறப்படுது. தவம் என்பதற்கு நடைமுறையில் விரதம் அல்லது நோன்பு அப்படியும் நம்ம பொருள் கொள்ளலாம். தவம் மேற்கொள்கிற ஆண்களை தபசி அப்படியும், தவம் மேற்கொள்கிற பெண்களை தபஸ்வினி அப்படியும் கூறுவாங்க. பெரும்பாலும் உடலை வருத்தி கொள்வது மட்டும்தான் தவம் அப்படின்னு தவறாக கருதப்படுது. இருந்த போதிலும் இந்து தர்ம நூல்களை பொறுத்தவரை உடலை வருத்தி செய்யப்படும் தவங்கள் தவிர்க்கப்பட வேண்டியவை அப்படின்னு அறிவுரை செய்யப்படுது. பகவத்கீதை உட்பட இதர இந்து தர்ம நூல்கள் தவ முறைகளை மனிதர்களுடைய குணங்களுக்கு ஏற்ப 3 வகையாக பகுத்து காட்டுது. மனிதர்களுடைய குணங்களுக்கு ஏற்ப தவ முறைகள் 3 வகையாக கூறப்பட்டிருக்கு. ஒன்றாவது தூய நிலையிலான தவமுறை, இது சத்வ தவம் அப்படின்னு சொல்லப்படுது. இரண்டாவது ஆசை அல்லது தற்பெருமை நிலையிலான தவமுறை, இது ரஜஸ்தவம் அப்படின்னு கூறப்படுது. மூன்றாவது அறியாமை மற்றும் மூட நிலையிலான தவமுறை, இது தமஸ்தவம் அப்படின்னு கூறப்படுது. இந்த 3 வகையான தவமுறையில் சத்வ தவமுறை தான் நம்மளுடைய பகவத்கீதையால் பரிந்துரைக்கப்படுது. ஏனென்றால் சத்வ தவமுறையை கடைப்பிடிக்கிறவங்க தான் இறைவனுடைய அருளை பெறுவாங்க அப்படின்னு கூறப்படுது. யாராக இருந்தாலும் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் சாஸ்திர விதிமுறைகளை கடைப்பிடித்து செய்யப்படுற தவம் தான் தூய நிலையிலான சத்வ தவம் அப்படின்னு பகவத்கீதையுடைய 17வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகத்தில் கூறப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்த்து வெறும் தற்பெருமைக்காக செய்யப்படுற தவம் ரஜஸ் நிலை, அதாவது ஆசை மற்றும் பற்றுகளால் நிறைந்த தவம் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. நம்பிக்கை இல்லாமல் சாஸ்திர விதிமுறைகளை மீறி செய்யப்படுற தவம் அறியாமை நிலையிலான தவம், அதாவது தமஸ்தவம் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. இவ்வாறு சத்வதவம், ரஜஸ்தவம், தமஸ்தவம் அப்படின்னு 3 வகையான தவங்கள் பகவத்கீதையில் கூறப்பட்டிருக்கு. இதை தவிர்த்து மனதால் செய்யப்படுற தவம், உடலால் செய்யப்படுற தவம் மற்றும் வாக்கால் செய்யப்படுற தவம் அப்படின்னு 3 வகையான தவங்கள் பற்றி பகவத்கீதை கூறியிருக்கு. இதை பற்றி பகவத்கீதையுடைய 17வது அத்தியாயத்தில் 14வது ஸ்லோகத்தில் இருந்து 17வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவதாக உடலால் செய்யப்படுற தவத்தை பற்றி நம்ம பார்ப்போம். உடலால் செய்யப்படுற தவத்துக்கு 4 கோட்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வழிபாடு, தூய்மை, தன்னடக்கம் மற்றும் கொல்லாமை. இப்போ நம்ம அந்த 4 விளக்கத்தையும் பார்ப்போம். வழிபாடு, அதாவது தினமும் தவறாமல் தெய்வங்களை வழிபட வேண்டும். இரண்டாவது தூய்மை, உடல் தூய்மையை பேண வேண்டும். மூன்றாவது தன்னடக்கம், எளிமையான வாழ்க்கையை வாழ பழகி கொள்ள வேண்டும். நம்மளுடைய புலன்களை அடக்கவும் பழகி கொள்ள வேண்டும். நான்காவது கொல்லாமை, அதாவது
மற்றவர்களுக்கு கேடு விளைவிக்கும் செயல்களை தவிர்க்க வேண்டும். இதை நம்மளுடைய திருவள்ளுவரும் கொல்லாமைங்கிற அதிகாரத்தில் தெளிவாக கூறியிருக்கிறாரு. அடுத்தபடியாக வாக்கால் செய்யப்படுற தவம். வாக்கால் செய்யப்படுற தவம்னு சொல்லும் பொழுது நம்ம பேசும் பேச்சால் செய்யப்படுற தவம். இதற்கு 4 கோட்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கு. உண்மை, இனிமை, நோகடிக்காமை, வேதநெறி கற்பித்தல் அப்படின்னு 4 கோட்பாடுகள் கூறப்பட்டிருக்கு. உண்மை அப்படின்னா சத்தியம் அப்படின்னு சொல்லப்படும். அதாவது பொய்யானவற்றை தவிர்த்து உண்மையானவற்றை மட்டுமே பேசுறது சத்தியம் அப்படின்னு சொல்லப்படுது. இதையே நம்மளுடைய வேதங்கள் சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னு சொல்லுது. அதாவது வாய்மையே வெல்லும் அப்படின்னு. அடுத்ததா இனிமை. இனிமைனா கடுமையான சொற்களை தவிர்த்து இனிமையாக பேச வேண்டும். இதையே நம்ம திருவள்ளுவரும் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது நோகடிக்காமை. அதாவது மற்றவர்களுக்கு நன்மை விளைவிக்கும் விஷயங்களை பேசணும், அதே சமயத்தில் நல்லவர்களை நோகடிக்காமல் பேசணும். அடுத்தது வேதநெறி கற்பித்தல். அதாவது வேதங்கள் கூறும் உண்மைகளை மற்றவர்களுக்கு நம்ம கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் நம்ம வாக்கால் செய்கிற தவம். அடுத்தபடியாக மனதால் செய்யப்படுற தவமும் 4 கோட்பாடுகளை கொண்டிருக்கு. 1வது திருப்தி, 2வது கட்டுப்பாடு, 3வது மௌனம், 4வது எண்ண தூய்மை அப்படின்னு 4 கோட்பாடுகள் இருக்குது. இப்போ நம்ம அது ஒவ்வொன்றா பார்ப்போம். திருப்தி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மக்கிட்ட இருப்பதை கொண்டு எப்போதும் நம்ம மனதில் திருப்தி கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. 2வது மனத்தை எப்போதுமே நம்ம கட்டுப்படுத்த பழகி கொள்ளணும். இதே பகவத்கீதையில் மனதை கட்டுப்படுத்த தெரிந்தவனுக்கு மனம்தான் அவனுடைய சிறந்த நண்பன், அதுவே மனதை கட்டுப்படுத்த தெரியாதவனுக்கு அவனுடைய மனம்தான் மிகப்பெரிய எதிரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 3வது மௌனம். அதாவது தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து மனதில் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 4வது எண்ண தூய்மை. எண்ணங்கள் எப்போதுமே தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவ்வாறு இறைவனுடைய அருளை பெறுறதுக்காக பல வகையான எளிதான வழிகளை நம்மளுடைய இந்து தர்மம் பரிந்துரை செய்கிறது. எனவே தனக்கும் மற்றவருக்கும் துன்பத்தை தரும் கடுமையான மற்றும் தவறான வழிகள் செல்லாமல் மேல்கூறிய 3 வகையான தவமுறைகளையும் கடைபிடிப்பது சால சிறந்தது. ஓம் நம சிவாய.